வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனைக்கு மகரிஷியினுடைய கேள்வி பதில். மகரிஷியிடம் ஒரு அன்பர், சித்தர்கள் துறவிகளா அல்லது இல்லறவாசிகளா என்று கேட்டுள்ளனர். அதற்கு மகரிஷி அவர்கள் அளித்த பதில், இல்லறம் துறவறம் என்பதன் பொருள் பற்றி முதலில் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இல்லம் கொண்டு பொருளீட்டி காத்து தானும் துய்த்து பிறருக்கும் கொடுப்பது இல்லறம். இல்லறம் என்றால் பொருளை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாரு. பொருளீட்டி காக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு இடம் வேண்டும். திருமணம் செய்து கொண்டு இருவரும் வாழ்ந்தால்தான் இல்லறம் என்பார்கள். இது தவறான கருத்துங்க. பொருளீட்டி காத்து அளவு முறையோடு துய்த்து அறம் செய்தல் இல்லறமாகும். பொருளீட்டும் தொழிலை விட்டு அகத்தவத்தின் சாதனையால் பிரபஞ்ச ரகசியம் அறிந்து உடல், உயிர், மனம், அறிவு, ஜீவகாந்தம் உணர்ந்து அறநிலை தெளிந்து அறிவுத்துறையில் முழுமை பெற்று நேர்மை தவறாது ஒழுக்க வழி வாழும் அறிவை மக்களுக்கு புகட்டி அதன் மூலமாக தொண்டு செய்து வாழக்கூடியவர்கள் துறவறம் என்ற நிலையை உடையவர்கள். துறவரத்தான் என்றால் பொருளீட்டி காப்பது தவிர்த்து அறிவுத்துறையில் உயர்ந்து தொண்டாற்றி கொண்டு இருப்பவன். சித்தர்கள் இல்லறம் துறவரம் இரண்டிலுமே இருந்தார்கள். தங்களுக்கு வேண்டிய பொருட்களை அவர்களே ஈட்டி பிறருக்கும் உதவினார்கள். அதே போன்று அறிவுத்துறையிலும் மேன்மையடைந்து எல்லோருக்கும் அறிவு தொண்டாற்றினார்கள். அன்றும் இன்றும் என்றும் அவர்கள் தொண்டு எங்கும் ஏற்புடையதாக இருக்கின்றது. எனவே சித்தர்கள் இல்லறம் துறவரம் இரண்டும் இணைந்த நல்லற ஞானிகள் என்று மகரிஷி அவர்கள் பதில் கூறியிருக்கின்றார். சித்தர்கள் பற்றி நல்ல தெளிவான ஒரு விளக்கத்தை மகரிஷி அவர்கள் நமக்கு கூறியிருக்காங்க. இப்போது நம்ம சிந்தனை கொஞ்சம் எடுத்துக்குவோம். அதாவது பெண்கள் கூட துறவிக்கோலம் பூண்டவர்கள் தாங்க. எப்படின்னா, திருமணத்திற்கு முன்பு தாய் வீட்டில் இருந்திருக்காங்க. திருமணத்திற்கு பிறகு தாய், தந்தை, வீடு, உடன் பிறந்தவர்களை விட்டு புகுந்த வீட்டிற்கு வரும்போது அவர்கள் துறவிகளாக எல்லாத்தையும் துறந்துட்டு தான் அவங்க இங்கே வராங்க புகுந்த வீட்டிற்கு. அப்போ அவங்க துறவிகள் தானே. அதன் பிறகு இல்லறவாசிகளாக அவங்க என்ன செய்கிறாங்க, மாறிடுறாங்க. இப்போ பெண்களும் துறவிகளாக இருந்து இல்லறவாசிகளாக இருந்து தன் கடமையை செய்கின்றனர். சித்தர்கள் அறிவில் முழுமை பெற்றவர்கள். மனதை எப்பொழுதுமே எங்கே வச்சிட்ருப்பாங்க, இறைநிலையில் இணைத்து இருப்பவர்கள் அவங்க. அவர்கள் சும்மாவே இருக்கிறது கிடையாது. எதையாவது மனம் இறைநிலையோடு லயமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதற்கு ஒரு கதை பார்ப்போம் பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு கோயில் இருந்தது. அரசாங்கம் அந்த கோயிலை பராமரித்து வந்தது. அதிகாரிகள் அவ்வப்பொழுது கணக்கு வழக்குகளை சரிபார்ப்பது வழக்கம். அந்த வகையில் ஒரு சமயம் அரசாங்க அதிகாரி அங்கே வந்தார். கோயில் நிர்வாக அதிகாரி கணக்கு புத்தகங்களையும் மற்ற பதிவேடுகளையும் எடுத்து அவர் முன்னால் வைக்கிறாங்க. வந்த அதிகாரி கோயில் செலவு கணக்கு வழக்குகளெல்லாம் பார்த்து விட்டு வந்தார். சும்மா இருக்கும் சாமியார்களுக்கு ஒரு பட்டை சோறு என்று தினசரி செலவு பட்டியலில் எழுதப்பட்டிருந்ததுங்க. அதை பார்த்து அவர் சும்மா இருக்கிறவருக்கு எதற்காக சோறு போடணும், அதை உடனே நிறுத்துங்கள் என்று ஆணையிட்டாராங்க. உடனே ஆலய ஊழியர்கள் அதிகாரியை நெருங்கி மெல்ல சொன்னார்கள், ஐயா, சும்மா இருப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியமல்ல. அதனால்தான் அவருக்கு சோறு வழங்குகிறோம். இந்த விளக்கம் அந்த அதிகாரிக்கு திருப்தி அளிக்கவில்லை. எனவே அது பற்றி ஒன்றும் சொல்லாமல் வீட்டுக்கு வந்து விட்டார். அதன் பிறகு ஒரு சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார். சும்மா இருப்பது என்ன அவ்வளவு கடினமான காரியமா? கொஞ்ச நேரம் நாமும் தான் சும்மா இருந்து பார்ப்போமே என்று
முயன்று பார்த்தார். மனம் அலைய ஆரம்பித்தது. அடங்க மறுத்தது. சரி, கொஞ்ச நேரம் கண்களை மூடி தியானம் பண்ணி பார்க்கலாம் என்று முயன்றார். வயிறு பசிக்கிறது, பசிப்பது போல் அவருக்கு தெரியுது என்று நினைத்தது மனம். ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்டினார். கவனத்தை அதில் செலுத்தினார். காகம் ஒன்று எங்கோ கத்துகிற சத்தம் அவர் காதில் விழுந்தது. கண்களையும் காதுகளையும் கட்டுப்படுத்த முயன்றார். மனம் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தது. மகளுக்கு மாப்பிள்ளை தேட வேண்டும், மகனுக்கு வேலை தேட வேண்டும். மறுபடி எதையும் நினைக்காமல் தியானம் செய்ய முயன்றார். திடீரென ஒரு மனம் வந்து மூக்கை தொடுகிறது. கண் விழித்து பார்க்கின்றார். அவர் மனைவி கொண்டு வந்து வைத்து விட்டு போன சூடான காஃபி எதிரே மேஜையின் மீது இருக்கிறது. அதை எடுத்து குடிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை. மனம், தியானம் இரண்டும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் உள்ளது என்று நினைக்கிறார். அது அப்படி அல்ல. மனம் முடிந்து போகிற இடத்தில்தான் தியானம் ஆரம்பமாகிறது. எனவே தியானம் இருக்கிற இடத்தில் மனம் இல்லை. மனம் செயல்படுகின்ற வரையில் தியானமும் ஆரம்பமாவதில்லை. அதிகாரி திணறிப்போனார். அவருக்கு ஊழியர்கள் கட்டுப்படுகிறார்கள். உள்ளே இருக்கிற மனம் கட்டுப்பட மறுக்கிறது. வேடிக்கையான கதை ஒன்று அவர் நினைவுக்கு வந்தது. ஒரு இளைஞனை பார்த்து ஒரு பெரியவர் சொன்னார், அப்பாவுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பது மகனின் கடமை. இளைஞன் உடனே சொன்னான், ஐயா, நான் தினமும் என் அப்பாவுக்கு உதவியாகத்தான் இருந்து வருகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. உன் அப்பா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சும்மா தான் இருக்கிறார். அதிகாரி நினைவு கலைந்து சிரிக்கிறார். உள்ளே இருந்து மனைவி கேட்கிறார், என்ன சிரிப்பு? சும்மாதான் சிரித்தேன். அதிகாரி அலைபாய்கிற மனதை அடக்க முயன்று அது முடியாமல் சோர்ந்து போனார். சும்மா இருப்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது அவருக்கு புரிந்தது. உடனே மறுபடியும் புறப்பட்டு அந்த கோயிலுக்கு போனார். பதிவேட்டை கொண்டு வர சொன்னார். அதில் இப்படி எழுதினார், சும்மா இருக்கும் சாமியாருக்கு இனி 2 பட்டை சோறு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஞானிகள் எல்லாம் சும்மா இருக்கிறது கிடையாதுங்க. எப்பொழுதும் அவர்கள் மனம் எங்கே இருக்குன்னா இறைநிலையோடு இணைந்து இருக்கும். நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் செய்கின்ற நல்ல ஒரு செயலைத்தான் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். எண்ணங்களை நாம் உருவாக்குகின்றோம். எண்ணங்கள் நம்மை உருவாக்குகின்றன. நிகழ்வுகள் அனுபவத்தை தருகின்றன. அனுபவம் நம்மை நமக்கே தருகின்றது என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.